வா, போகிறாயா, போ என்று சொல். நீயே அந்த எண்ணம் அல்ல, நீ அதை பார்க்கும் நினைவு சக்தி. நம்மை சுற்றி நெகட்டிவ் செய்திகள் நிறைந்திருக்கும் போது நமது மனதை பாசிட்டிவாக வைத்துக்கொள்வதே ஒரு புரட்சி. அதற்காக நம்மை ஊக்கப்படுத்தும் வீடியோக்களை பார். மிக முக்கியமாக பிரச்சனைகள் வந்தால் அதை ஏன் வந்தது என்று குறை சொல்லி நிற்காது. இப்போது என்ன செய்யலாம் என்று தீர்வுக்கு யோசி. வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டால் பிரச்சனைகள் உருகிவிடப் போவதில்லை. ஆனால் நீ தீர்வு பற்றி யோசித்தால் நிச்சயமாக ஒரு வழி திறக்கும். கடைசியாக, உலகம் இது தப்பு, அது தப்பு என்று கூறிக்கொண்டே இருக்கும். ஆனால் உன் மனசாட்சி சரி என்று சொல்வதை பின்பற்று. அது தப்பானாலும் பரவாயில்லை. அந்த தவறும் உனக்கு வேண்டிய பாடத்தை கற்றுத்தரும். அது உன் அடுத்த வெற்றியின் படிக்கல்லாக மாறும். நீ வலிமையானவன், நீ சாதிக்க முடியும். இந்த அற்புதமான மனதின் வலிமையை இப்போது நீ உணரத் தொடங்கு.